guys, welcome back to Nikki Vlog. Some questions will unanswered. பேய் இருக்கா இல்லையா, இல்ல அது நம்மளோட பயத்தோட ஒரு உருவமா? நாங்க அன்னைக்கு அந்த வீட்டுல தனியா இருந்தோமா, இல்ல எங்க கூட ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு? அன்னைக்கு ஏன் சாப்பாடு கீழே விழுந்துச்சு, அது ஏன் எங்களுக்கு அன்னைக்கே தோணல? வீட்டுக்கு வந்தோன்னே ஏன் அது சிங்க் ஆச்சு? ஒருவேளை நாங்க எதையாவது கூட்டிட்டு வந்துட்டோமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அன்னைக்கு ஒரு நைட் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஏலகிரிக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அங்கே நிறைய விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயம் எல்லாமே அங்கேருந்து பார்க்கும்போது நார்மலாக தெரிஞ்சிச்சு. நாங்கள் சென்னை வந்ததுக்கப்புறம் இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே அதுக்கும் இதுக்கும் ரிலேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இது ஏன் அப்படி ரிலேட் ஆகுது, அங்கே நடக்கிற விஷயத்துக்கும் இங்கே நடந்த விஷயத்துக்கும் என்னென்னலாம் கனெக்ஷன் இருந்துச்சு, அது எப்படி அங்கே நடந்த விஷயம் தான் அப்படின்னு நாங்கள் சிங்க் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஏலகிரியில் எங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, நாங்கள் எதை வச்சு இந்த வீடியோவே நாங்கள் இப்போ எடுக்கலாம், ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகே, வெல்கம் பேக் டு நிக்கி விலாக்ஸ். ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய இடம் பார்த்தோம். லைக் கோயம்புத்தூர், மசனக்குடி அண்ட் இந்த சைடு நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ட்ராவல் ரொம்ப தூரம் எங்களால் பண்ண முடியாது. பிகாஸ் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க. அதனால நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் ஏலகிரி. எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே ஏலகிரி ஃபஸ்ட்டு ட்ரிப். இதுக்கு முன்னாடி நாங்கள் யாரும் ஏலகிரிக்கு போனதில்லை. பிகாஸ் இங்கேருந்து ஒரு 4 hours ட்ராவல். ஸோ அதனால நாங்கள் ஏலகிரியை சடனாக இது பண்ணிக்கல, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைமாக ஏலகிரி பார்த்தோம். அப்படி நாங்கள் ஏலகிரி பார்க்கும்போது எங்களுக்கு அங்கே அந்த கிளைமேட் எல்லாமே செட் ஆச்சு. இங்கேருந்து நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஜாலியாக போயிருந்தோம். பட் அங்கே என்னென்னலாம் இருக்கும், அங்கே எல்லா எசென்ஷியலும் நம்மளுக்கு கிடைக்குமா அந்த மாதிரிலாம் தெரியாது. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, இங்கேருந்து எங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும் போதே நாங்கள் நான்வெஜ் வாங்கிட்டு போயிருந்தோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம். மேலே ஃபுட்டு கிடைக்குமா என்ன அப்படின்றது தெரியாது. பிகாஸ் ஏலகிரி ஹில் ஸ்டேஷன் இல்லையா. ஸோ அதனால நாங்கள் இங்கேருந்து போகும்போதே ஃபுட்டு வாங்கிட்டு போயிருந்தோம். நான்வெஜ் வாங்கிட்டு போயிருந்தோம். பேசிக்காக நான்வெஜ் கிடைக்குமா என்னன்றது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இங்கேருந்தே நாங்கள் ஃபுட் வாங்கிட்டு போயிருந்தோம். பட் மேலே டாப் டு பாட்டம் எல்லாமே கிடைக்கும்ன்றது எங்களுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எல்லாமே இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு போனது, நாங்கள் இங்கேருந்து நான்வெஜ் பிரியாணி அந்த மாதிரி வாங்கிட்டு போயிருந்தோம். பட் மேலே எல்லாமே இருந்துச்சு. ஹில் ஸ்டேஷன் மாதிரி இல்லை, கீழே என்ன இருக்குமோ அதை விட அதிகமாகவே மேலே இருந்துச்சு. எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே தான் அங்கே இருக்கும்போது எங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிச்சு. பட் இங்கே நாங்கள் அதை பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆனோடனே எங்கள் அக்காவோட பையனுக்கு 1.5 years old கிட் தான், சின்ன பையன். போனோடனே அவனுக்கு ஹை ஃபீவர், ஹெவி ஃபீவர் வந்துச்சு. அதை நாங்கள் நார்மலாக எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் இட்ஸ் நார்மல் தான், நாங்கள் அது ரொம்ப நார்மலாக எடுத்துக்கிட்டோம். லைக் கிளைமேட்னால அவனுக்கு ஃபீவர் வந்திருக்கு, வாட்டர்னால ஃபீவர் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சிட்டோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்படியுமே அவன் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பான். அந்த ட்ரிப்பில் கொஞ்சம் துருதுருன்னு இல்லை, ஃபீவர் மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. அண்ட் நாங்கள் போனோடனே நான்வெஜ் இங்கேருந்து வாங்கிட்டு போயிருந்தோம்னு சொன்னால ஸோ நாங்கள் அங்கே குக் பண்ணிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சும் போதே அப்போ வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போயிருந்து, செம்ம பிளேஸு, செம்ம ரெசார்ட்டு, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு ஃபீவர் மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பேர்ட் பார்க் போனோம். அங்கே ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணோம். எல்லாமே சுற்றிட்டு ஜாலியாக இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. இருட்டாக ஆரம்பிச்சோடனே அந்த ரெசார்ட்டை பார்த்துக்கிற மெய்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நைட் அவங்க ஸ்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் அவங்க எங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. நீங்கள் நைட்டு வெளியில வராதிங்க, நைட் இடம் சேஃப் கிடையாது அப்படின்னா. வி தாட் லைக் இந்த இடம் ஃபுல்லாகவே ரெசார்ட்டாக தான் இருக்கும், அங்கங்கே ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வெளியில எங்களை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சோம். ஸோ காலையிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் அப்படி இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. இருட்டாக ஆரம்பிச்சோடனே நாங்கள் எல்லாருமே அந்த ரெசார்ட்ல ஆக்சுவலி 3 ரூம் இருந்துச்சு. ஓகேங்களா, ஒரு ரூம் எங்கள் அண்ணா அண்ணிக்கு, இன்னொரு ரூம் அக்கா மாமாக்கு, இன்னொரு ரூம் எனக்கு, அப்பா அம்மா ஹாலில் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ காலையில் போனோன்னு எல்லாருமே என்ன பண்ணோம்னா, ஒரு உற்சாகத்தில் எனக்கு இந்த ரூம், எனக்கு உங்களுக்கு அந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ரூம்லாம் எடுத்துட்டு எங்கள் டேடி ஹாலில் இருந்தாங்க. ஹாலுமே செம்மையாக அதுவும் ஒரு ஹாலில் ஒரு செக்ஷன் பிரிஞ்சு ஒரு இது மாதிரி இருக்கும். நீங்கள் பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏலகிரியில்
அந்த ரெசார்ட்டோட வீடியோஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நைட் ஆனோன்னு என்ன ஆச்சுன்னா எங்க எல்லாருக்குமே வந்து அவங்க ரூம்ல படுக்க கொஞ்சம் லைட்டா ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாதிரி கீழே வந்து 2 ரூம், இன்னொரு ரூம் வந்து மேல மாடியில, அது கிளாஸ் ஹவுஸ் மாதிரி. எங்க அக்கா வந்து எங்களுக்கு அந்த ரூம் தான் வேணும்னு போனாங்க. பட் நைட் வந்து அந்த ஆன்ட்டி இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களா, வெளியில வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா அங்கே ஸ்டே பண்ண வேண்டாம், மேலே ரூமுக்கு போகாமல் அவங்களுமே கீழே வந்துட்டாங்க. நாங்கள் வந்து தனியாக என் ரூமில் படுக்கணுமேன்னு சொல்லிட்டு நானுமே ஹாலுக்கு வந்துட்டேன். எங்கள் அக்காவும் ஹாலுக்கு பாப்பா தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அண்ணா அண்ணியுமே வந்து வெளியில் வந்துட்டாங்க. ஸோ நைட் ஒரு 11 o'clock வரைக்கும் யூனோ விளையாடிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக எல்லாருமே பேசிட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நைட் ஆக ஆரம்பிச்சோன்னே ஒரு மாதிரி எங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமே ஒரு மாதிரி வியர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் யாரோ எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அப்படின்னு இருந்தபோது நாங்கள் எங்கள் அப்பா கிட்ட மம்மி கிட்ட சொல்லும் போது நியூ பிளேஸ், ஸோ அதனால அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாரும் அமைதியாக வந்து படுங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு படுத்துட்டோம். பட் ஆனால் வந்து ஃபுல்லாகவே அங்கே இருந்த விண்டோஸ் எல்லாமே வந்துட்டு கிளாஸ்ல இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட் ஸ்க்ரீன் வேற போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நார்மலாக பார்க்கும்போதே எங்களுக்கு பயமா இருந்துச்சு. அந்த ஆன்ட்டி வேற போகும்போது வந்து இப்படி வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அது எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு எங்களோட இமேஜினேஷனா என்னன்னு தெரியல, எங்களுக்கு இட சைடு திரும்பினாலும் யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரியே இருந்த மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், நாங்கள் இது யாருமே ஷேர் பண்ணிக்கல. ஏன்னா இவங்க கிட்ட சொன்னால் அவங்க பயப்படுவாங்க, அவங்க கிட்ட சொன்னால் இவங்க பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கல. எல்லாரும் அவங்கவுங்களே வச்சுட்டோம். பட் எங்கள் அக்கா மட்டும் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் மம்மி எழுப்பி அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. கொஞ்சம் யாரும் நிற்கிற மாதிரி இருக்கணும்னு எங்கள் மம்மி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, படு சும்மா கர்டன்ஸ்னால அப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஆனால் எங்கள் எல்லாருக்குமே வந்து தோணியிருக்கு அங்கங்கே யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்களாம் என்ன நினைக்கலாம், மேபி வெளியிடம் யாராவது திருடன்கள் வந்திருக்கலாம், அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் யாரும் அங்கே வரல. எங்களோட ஒரு இதுக்கு எங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கா இல்லை உண்மையாவே அங்க யாராவது வந்துட்டாங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அண்ட் மயோன் வந்து தூங்கலை, திடீர்னு எந்திரிச்சு ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பவே எங்க மம்மி வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அது வந்து ஹில் ஸ்டேஷன் இல்லையா, நம்மளால நைட்டு வந்து கீழே வந்து இறங்க முடியாது. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம காலையில வந்து விடிஞ்சோடனே கிளம்பிடலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளான். ஸோ நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவர் வந்து கேட்டை வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, வெளியில் எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதனால வந்து எங்கள் மாமா வந்து ஃபுட்டு வாங்க போகும்போது அவர் அந்த பக்கம் கேட்டில் இருந்து இந்த பக்கம் கொடுக்கும்போது வாங்கும்போதே அந்த நான்வெஜ் வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, கவரில் தான் வந்து லாக் ஆயிருந்துச்சுன்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து உள்ளே சாப்பிட்டோம். இது எல்லாமே அப்போ வந்து எங்களுக்கு நார்மலாக தான் தெரிஞ்சிச்சு. இப்போ இதே விஷயம் நம்ம இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருக்கோம், அது ரோட்டில் விழுந்துருச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் தெரியும் இல்லையா, எடுக்க மாட்டோம் நம்ம. ஆனால் அங்கே எங்களுக்கு வந்து அது அந்த அளவுக்கு தெரியல. நாங்கள் என்ன பண்ணோம், எடுத்துட்டு உள்ளே வந்து பிரித்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து யாரும் அவங்கவுங்க ரூமில் இல்லை, எல்லாம் காலையில் ஒரு உற்சாகத்தில் அவங்கவுங்க அந்தந்த ரூம் எடுத்தோம். பட் நைட்டு எல்லாருமே தூங்குனது என்னமோ ஹாலில் தான். ஏன்னா எங்களுக்கு எந்த ரூமை பார்த்தாலுமே கொஞ்சம் வியர்டாக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, டார்க்காக இருந்துச்சு. பத்தாத குறைக்கு அந்த ஆன்ட்டியும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்கன்ட்டு நாங்கள் எல்லாருமே ஹாலில் தான் இருந்தோம். அங்கே இருக்கிற கர்டன்ஸ், அங்கே இருக்கிற விண்டோ, அங்கே இருந்த கிளாஸ் டோர் எதை பார்த்தாலுமே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அது எங்களோட இமேஜினேஷனா இல்லை உண்மையாகவே எங்களோட பயத்தோட ஒரு இதுவா அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அன்னைக்கு நைட்டு இப்படி தான் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் காலையிலேயே வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும். இந்த மாதிரி சில சின்ன விஷயங்கள் வந்து நடந்துச்சு. லைக் இந்த கர்டன்ஸ் ஆடும்போது அங்கே யாரோ கர்டன்ஸ் பின்னாடி நிற்கிற மாதிரி, ஃபுட்டு கீழே விழுந்தது, அண்ட் உள்ளே போனோடனே மயோனுக்கு ஜுரம் வந்தது. நைட்டு வந்துட்டு இங்கே யாராலையுமே தனியாக எந்த ரூம்லேயும் இருக்கல, எல்லாருக்குமே வந்து ஒரு டார்க் ஃபீலிங், ஒரு வியர்ட் ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அங்கேருந்து எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நியூ பிளேஸ்க்கு போயிருக்கோம், ஸோ அதனால அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது எல்லாமே ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி. ஏன் அப்படின்றது போக போக உங்களுக்கே தெரியும். பிகாஸ் சென்னையில் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத இப்போது என் சிஸ்டரோட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே.